நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசாக ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்பக்கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. அந்த வார்த்தையெல்லாம் புதுசாக ஒரு கார்டு ஒன்று காட்டுறது. கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். அறிவு இருக்கிறோம் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எவன் அந்த கமெண்ட போட்டுச்சு? அது வேற. டேய், அவன் சுடுதண்ணிக்குள்ளே கைய விடுவான். அவனை தொட்டா உன்னை சும்மாவா விடுவான்? எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி தமிழ் மீடியாக்கள் அவன் யாரு தெரியுமாடா? ரெட் டிராகன். ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிடும். அவன் உள்ள நுழைஞ்சிட்டான்னா காத்து தங்காதுடா அப்படின்னு ஓவர் மாஸ் ஏத்தி பில்டப்பா ஏத்தி பல பொய்கள். எந்த பொய்களை தொடுவது, எந்த பொய்யை விடுவது, ஒரு பொய்யை தொட்டு அந்த பொய்யை விளக்குவதற்குள்ள அடுத்த பொய் பரவி விடுகிறது. பல காலமா டாஸ்மாக்ல போர்டு தொங்குது என்னன்னு, 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கிடையாது. ஆமா, இவங்க புண்டா நேரத்து திருப்பி விளம்பரத்தை கொடுத்துட்டு 21 வயதுக்கு கீழே மது விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தியா, ஏற்கனவே இருக்கிற ஆடுறாரு. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. நீ இப்பதான் நியூஸ் பார்க்க வந்திருக்க. உனக்கு இந்த நாட்டுல இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அமைதியாயிடுச்சு. பெண் எம்எல்ஏ அமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அது இந்தியாவுடைய முதல் முறை, தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர். இப்படி ஒரு நெரேட்டிவா கலப்புறானுங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எனக்கு அவன் கிளப்புறவனை கூட மன்னிச்சிருவா. நம்புறீங்க பாருங்கடா. எங்கதானா இருந்தீங்க? தமிழ்நாட்டில் முதல் பெண்ணே அவங்கதான். தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஆதி திராவிடர் நலத்துறை அல்லாத ஒரு அமைச்சரவையை ஒரு தலித்துக்கு கொடுத்தது விஜய் மட்டும்தான். பள்ளி கல்வித்துறையை கொடுத்திருக்கிறார்னு கிளப்பி விடுறாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. தள்ளுவண்டியில தள்ளிக்கிட்டு போறவங்க வாங்கின 10 ரூபாய் அந்த துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு போகுது. தள்ளுவண்டிக்கு 10 ரூபாய், தள்ளுவண்டிக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடி அமைச்சரவை பொறுப்புல இருந்து நீ வெளியேறியா? உன்னைய வெளியேற்றலான்னு வாசல்ல நீ தரணா இருக்கணும். பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா. அடங்கொப்பம் தானே. தற்குறி சோம்பி வாழ்க்கையடா, சங்கிகளோடு சேர்க்கையடா. தற்குறி சோம்பி வாழ்க்கையடா, சங்கிகளோடு சேர்க்கையடா. அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிறாக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. கெட்ட வார்த்தையில பிறந்தவன்டா, ஃபேக் நியூஸ் பரப்ப பிறந்தவன்டா. பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி, பிட் பாக்கெட், சந்தல திருடவன், பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இது போயிடா, வேணாண்டா, சிரிப்பாங்கடா அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடுறாங்க. பரவாயில்ல ப்ரோ, நீ விடு ப்ரோ, அவன் தானே சிரிக்க போறான். அதை பத்தி தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம போய் பேசுவோம். வா ப்ரோ, நம்ம அப்படிக்கா போவோம் அப்படின்னு சிங்கமுத்து வடிவேல திருட கூட்டு போன மாதிரி கூட்டு போறானுங்க. ஏ ராம, காலம் மாறி போச்சுடா. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல. அதாவது ஒருத்த முட்டித்தே எல்லாம் பண்ணிட்டு போவானா, வந்து இவனுங்க இனிஷியல் போட்டு பானுங்க. ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அறம் சார்ந்து தரம் குறையாம பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களோட மேனிபுலேட்டிவ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபேக்கான ப்ரொபகண்டா, அது ஒரு அஜெண்டா வச்சு பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது
இந்த பொழப்புக்கு வாங்கி குடிக்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அரசு மருத்துவர்களோட அலட்சிய போக்குனால இன்னைக்கு ஒருத்தர் தன் கையவே இழந்துட்டு நிக்கிறார். ஆனா ஆய்வு பண்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத தாவேகாவை சேர்ந்த பெண் ஒருவர் இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க புரோட்டோகால் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற ஒண்ணா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. அப்ப எதுக்காக கை செதஞ்சு போகுது? பாதிப்புக்கு உள்ளான அந்த மனுஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணின நெல்லையை சேர்ந்த மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுக்க முடியாத அளவுக்கு நஞ்சு போய் வந்திருக்கு, எல்லாம் போயிருக்கு, போன் உடைஞ்சிருக்கு. அது தவிர 3 மணி நேரம் வெறுமனை வச்சிருக்காங்க. ஒரு ஐஸ் எதுலையுமே அவங்க வைக்கல. இருக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் செதஞ்சு போய், செதஞ்சுன்ற வார்த்தை கரெக்ட். போச்சடா போச்சடா. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கறத நாங்க அஷூரன்ஸ் பண்றோம். குமார் யார் இவரு? குமார் யார் இவரு? வணக்கம் நண்பர்களே. அப்புறம் என்ன, மருத்துவர் அணி மருத்துவமனையில போய் ஆய்வு பண்ணலாம். அடுத்து நம்ம வழக்கறிஞர் யார், அந்த திருத்தணியில போட்டிட்டாரு அந்த வழக்கறிஞர், அவர் நேரம் என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு போய் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கெல்லாம் ஒழுங்கா விசாரணை நடத்துறாரு நீதிபதி அப்படிங்கிறத போய் பார்த்தலாம். அப்புறம் நீங்க அந்த மாணவர் அணி தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு காலேஜா போங்க. காலேஜா போய் அந்த காலேஜ்ல பொண்ணுங்களாம் சரியா படிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ணலாம். அந்த கல்லூரி சரியா நடக்குதா இல்லையான்னு நீங்க ஆய்வு பண்ணலாம். அப்புறம் தொண்டர் அணி நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் காவல் நிலையத்துக்கு போங்க. அங்க காவல் நிலையம் ஒழுங்கா செயல்படுதா இல்லையான்னு பாத்துங்க. இன்னும் வேற என்னென்ன அணிடா வச்சு தொலைச்சிருக்கீங்களா தற்கொலைகளா? டேய், இது ஒரு அரசு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணல. பல ரீல்ஸ் பைத்தியங்களை இன்னைக்கு பெத்து போட்டு வச்சிருக்காங்க இந்த தாவேகா தற்கொலைங்க. தமிழ்நாடு முழுவதும் போனை எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மேம் இப்ப அந்த கை துண்டிக்கப்பட்ட அந்த ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு இல்லைங்க மேம் சங்கரன் கோயில்ல, நீங்க போய் ஆய்வு பண்ணிருக்கீங்க. மேம் நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க சங்கரன் கோயில் மருத்துவமனையில? மேடம், அதாவது ஆய்வு அப்படிங்கிற வார்த்தை நியூஸ் சேனல்ல திருப்பி அதை ட்ரெண்ட் பண்றதுக்காக போடுறாங்களான்னு எனக்கு புரியல. ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை. சரிங்க மேம். வன்மையா நான் அதை கண்டிக்கிறேன் அந்த வார்த்தைய. அதனால ஆய்வு அப்படிங்கறத திருப்பி சொல்லவே கூடாது. ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை. இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். சோ ஃபார் இந்த பேஷண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல. எல்லாமே ஆஸ் பர் புரோட்டோகால் நடந்திருக்குங்கிறத தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமா அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த புடி எந்த பேசிஸ்ல நீங்க ஆய்வுன்னு அதை சொல்றீங்க? இல்ல மேம், நீங்க இந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க பேசிருக்கீங்களா? டாக்டர் கிட்ட பேசி இருக்கோம் மேடம். பேசினதையே நீங்க ஆய்வுன்னு உங்க நியூஸ் சேனல் டிஆர்பி நீங்க ஏத்தணுங்கிறதுக்காண்டி ஆய்வுன்னு போடாதீங்க. மென்டல் ஹாஸ்பிடல் போன் பண்றான். மேம் உங்க பொசிஷன் என்னன்னு கேக்குறேன். நீங்க என்ன? என்னோட துறை நான் நர்சிங் ஃபீல்டுல 15 வருஷமா இருக்கேன். என்னோட துறை நான் நர்சிங் ஃபீல்டுல 15 வருஷமா இருக்கேன். குட் ஜோக். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நிஜமாவே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். தாவேகா வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்த ஒரு வாரத்திலேயே நடக்கிற மாற்றங்களை எல்லாம் பார்த்து எனக்கே தாவேகாவை ஆதரிக்கணும்னு தோணுது. ஐயோ கடவுளே கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்தீங்கடா கண்ணு. இப்போ ஏன்டா திமுகவை ஆதரிச்சேன் இவ்வளவு நாளா அப்படின்னு திமுக மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? போன திமுக ஆட்சியில நைட்டு 10 மணி வரைக்கும் கடையை திறந்தே வச்சிருப்பாங்க. ஃபுல் வியாபாரம். நாளுக்கு நாள் குடிப்பழக்கம் அதிகமாகிட்டே போகுது. அது குறைக்கவே முடியல. ஆனா இப்போ விஜய் என்ன ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து 1 வாரம் தானே ஆகுது. இந்த 1 வாரத்துல எவ்வளவு மாற்றம் பாருங்க. 10 மணிக்கு மேல கடை பூட்டி கிடக்குதுங்க. நேற்று நான் போய் பார்க்குறேன். ஒருவேளை கடை திறந்து இருந்தா ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்குறேன். கடை பூட்டி கிடக்குது. அதே கடை திமுக ஆட்சியில 10 மணி வரைக்கும் திறந்தே கிடந்துச்சு. அப்போ இவ்வளவு நாளா இந்த திமுகவை நம்ம ஏன்டா ஆதரிச்சோம் அப்படிங்கறத நினைச்சு வெக்கப்படுறேங்க, வேதனைப்படுறேங்க.
இனிமே என்னுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு தான். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. என்ன ஊப்பிங்களா? புதுசு புதுசா இறங்கிட்டு வந்து கதறிட்டு இருக்கீங்க போல. எந்த ஊப்பிடாவே புதுசு புதுசா கதறது? அக்கா இன்னைக்கு கதறுவாங்க, உட்காந்து கேளுங்கடா. அவர் அதை தரேன்னு சொன்னாருங்க, இதை தரேன்னு சொன்னாருங்க, எதுவுமே தரலங்க. என்னம்மா அது தரல இது தரலன்னு எங்க அண்ணனை குறை சொல்லிட்டு இருக்க? எங்க அண்ணன் என்னென்ன தந்திருக்கா தெரியுமா? அக்கா ஒரு பட்டியல் போடுவாங்க, உட்காந்து பொறுமையா கேட்கணும், சரியா? மனுஷன் ஒரு வாரத்துல இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? சொல்லுக்கா, பட்டியல போடுக்கா. அந்த வந்தவனே 3 கையெழுத்து, 200 யூனிட் ஃப்ரீ, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு, இது உனக்கு அடுக்குமாடா, போடா. என்னக்கா பெருசா ஏதோ குண்டை தூக்கி போடுன்னு பார்த்தா 200 யூனிட் ஃப்ரீ. அக்கா அண்ணன் மாசம் 200 யூனிட்னு சொல்லி தான் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, கடைசி நேரத்துல 2 மாசத்துக்கு ஒருக்கா 200 யூனிட்னு சொல்லி 200 யூனிட்டை திருடிட்டாரு. ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காரு. திருடுறதாங்க, அது திருடிட்டாரு அண்ணன். ஓகே ஐயா ஐயா ராசா, ஐயா என் செல்லம், என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்புறம் அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏற்கனவே இந்த பிங்க் கலர் வேணாம், அண்ணன் வெள்ளை கலர் வேணாம் மாத்தி, அது என்னது, அது ஏதோ சிறப்பு பெண்கள் புரட்சிப்பா சிங்கப்பெண் படத்துல இருக்கிற டைட்டில் எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாரு. கரெக்டா கட்டுவிட்டா, சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதுவுமே காப்பிக்கா. அப்புறம் வேற என்ன சொன்னேக்கா, என்னதுக்கா அது போதை பொருளா? தாவேக்கா நிர்வாகி ஒருத்தன் வீட்டுக்குள்ள கஞ்சா வித்து மாட்டிட்டான்ல. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. மகளிர் உரிமை தொகை போட்டாச்சு, கல்விக்கு கொடுக்கற காசும் போட்டாச்சு, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய காசை போட்டாச்சு, கல்விக்கு கொடுக்கக்கூடிய காசை போட்டாச்சு. அக்கா ஒரு சின்ன திருத்தம், அது திமுகவோட சாதனை. அண்ணன் 2500 கொடுப்பா தெரியுமா, அப்பதான் அது அண்ணனோட சாதனைக்கா, அது திமுகவோட சாதனை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன் வாக்களித்தோம், எதற்காக வாக்களித்தோம் என்று எந்த புரிதலும் இல்லாம ஒரு பதாக வடிவமைச்சு வச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் தளபதி சி ஜோசப்னு எழுதிருக்கு, தொழில்நுட்ப படமே சேசப்னு எழுதி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஜேசப் இசை அவர்களை தேர்ந்தெடுத்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வேற சரியானடா, என் தாய்மொழி தமிழ் எப்படா வாழும் என்னடா. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார்.